ஒரு பிரஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க கொடுத்திருக்க இந்த பிரஸ் ரிலீஸின் படி பல்வேறு உண்மைகள் இப்பதான் வெளில வருது. பரந்தூர் பகுதியில் லேண்டில் முதலீடு செய்திருக்கக்கூடிய வெளியூர் நபர்களை, அதாவது இந்த ஊருக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, ரியல் எஸ்டேட்டாக வாங்கிப்பட்டவங்களை மாவட்ட நிர்வாகம் வாகன மற்றும் உணவு ஏற்பாடு செய்து அழைத்து வந்து வலுக்கட்டாயமாக அவர்களுடைய நிலங்களை பத்திரப்பதிவு செய்து வருகின்றனர். சோறு போட்டு வண்டி ஏற்பாடு பண்ணி டெம்போலாம் வச்சு கடத்திருக்கோம் பாஸ் அப்படிம்பீங்களே, அப்படி கடத்தி கொண்டு போய் லேண்டை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதன் மூலம் பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டத்திற்காக பரந்தூர் பகுதி விவசாய மக்கள் நிலங்களை கொடுக்க முன்வந்து விட்டனர் என்ற மாய தோற்றத்தை உருவாக்க தமிழ்நாடு அரசு முயற்சிப்பதை பரந்தூர் பகுதி விவசாய மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள். இதை விட உங்களை காரி துப்பவே முடியாது. தப்பு மேல தப்பு பண்றீங்க, அவங்க அடி வயித்துல அடிக்கிறீங்க, அவங்கள அவமானப்படுத்துறீங்க, நடக்காத ஒன்றை நடந்த மாதிரி சிறுமைப்படுத்துறீங்க. இதற்கு பல ஊடகங்கள் துணை போறீங்க. விவசாயிகளை ஜனநாயக படுகொலை செய்யும் தமிழ்நாடு அரசுக்கு போராட்ட குழுவின் சார்பாக கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். உடனடியாக அனைத்து அரசியல் கட்சிகளின் துணையோடு மிகப்பெரிய போராட்டம் முன்னெடுக்கப்படும். விவசாய பொதுமக்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம். நம்முடைய சட்ட போராட்டத்திற்கான முன்னெடுப்பு பணி ஒரு சில நாட்களில் துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புடன் தலைவர் ஜி சுப்பிரமணியன் மற்றும் செயலாளர் மற்றும் போராட்ட குழுவினர். இந்த ஹோல் ப்ராஜெக்டே 2000+ ஏக்கர்ஸ் லேண்டுங்க. அதுல 90% ஆஃப் லேண்ட் வந்து ஈர நிலம், விவசாயம் மட்டுமே செய்ய வேண்டிய நிலம். அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகளை கிட்டத்தட்ட ஒரு சற்றொப்ப 500 ஏக்கர் வரும்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட நீர்நிலைகளை அழித்து, ஈர நிலங்களை அழித்து தான் இந்த ஏர்போர்ட் போடுவோம்னு அடம் பிடிக்கிறாங்க டெல்லியில இருக்கவங்களும் தமிழ்நாட்டில் இருக்கவங்களும். இப்ப சமீபத்துல போன வாரம் தமிழ்நாடு அரசுடைய பிளானிங் கமிஷன் ஒரு லிஸ்ட் வெளியிட்டாங்க. தமிழ்நாட்டுல எந்தெந்த ஊர்ல எக்கச்சக்கமா வெப்பம் அதிகமாகிட்டே வருதுன்னு. அந்த லிஸ்ட்ல ஸ்ரீபெரும்புத்தூரும் இருந்தது. அந்த ஸ்ரீபெரும்புத்தூருக்குள்ளதான் இத்தனை 100 ஏக்கர் நிலங்களை, நீர்நிலைகளை, ஈர நிலங்களை அழைத்து மண்ணை மலடாக்கும் இந்த ப்ராஜெக்ட் கொண்டு வந்தே தீருவோம், வேற எங்கேயும் வராது, இங்கதான் வரணும்னு அடம் பிடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பாஜக நண்பர்கள் சொல்லுவாங்களே, அதே மாதிரி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒன் ஏர்போர்ட் என்று இந்த திமுக அரசு பரந்தூர் மக்களை வஞ்சிப்பதை தான் நம்ம உணர முடிகிறது. இந்த விஷயத்தை குறித்து பூ உலகின் நண்பர்கள் புத்தகமே போட்டிருக்கிறாங்க, பல்வேறு ஆய்வு அறிக்கைகள் கொண்டு வந்திருக்கிறாங்க, பல்வேறு சமூக ஆர்வலர்கள் தொடர்ச்சியாக இந்த அநியாயத்தை சுட்டி காட்டுறாங்க. நாங்களும் சொல்றோம், பரந்தூர் விமான நிலைய அகதிகளாக விவசாயிகள் மாறுவதை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். உங்களோடு நாங்கள் நிற்கிறோம். தாய் மண்ணை காக்க போராடக்கூடிய பரந்தூர் விவசாய மக்களோடு தமிழக வெற்றிக் கழகம் கைப்பிடித்து நிற்கிறது, கடைசி வரை நிற்கும்.